சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முந்தா நாள் பார்த்து நேத்து முடிச்சு இன்னைக்கு எவனாவது கடை தொடங்குவானா, எவனாவது எக்ஸ்போர்ட் பண்ணுவானா, எவனாவது லைசன்ஸ் இல்லாம திருடு கொண்டு வர. ஐயோ, திருட்டு பொருளுக்கும் நல்ல பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? கேட்க மாட்டானா? விசாரிக்கிறது இல்லையா? பிசினஸ் ஆரம்பிச்சு மொத்தமா போச்சு. ஐயோ, நாளைக்கு பேப்பர்ல வரப்போகுது, டிவில. இல்லக்கா அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா. இல்லடா புள்ள பாக்குதுக்கா, பயப்படுதுக்கா. நான் என்ன பண்ணுவேன்? உன்னைய சொன்னா போதுமா? இங்க வா, எல்லாம் உன்னோட தம்மா. உனக்கு தேவைடாமா? அப்ப 30 லட்சத்தை தொலைச்ச, இப்ப அப்படியே வந்து 15 லட்சத்தை கொடுத்து கருவாடா போச்சு. இந்த முட்டாளுக்கு காசு விடுன்னு நான் உன்னைய வந்து கேட்டேனா? நீ நல்லா இருக்கணும் தாண்டி கொடுத்த. என்ன நல்லா இருக்கணும்? நான் நல்லா இருக்கணும்னா நீ காசை முடிஞ்சு வச்சிருந்திருக்கணும். என்ன வேலை பார்த்திருக்கேன் பாரு அந்த பைத்தியக்காரன். போ, வீட்டுக்கு போ. உங்க அண்ணன் நல்லா வச்சு செய்வா, அவனைய நல்லா வச்சு செய்வா. ஐயோ, அசிங்கம். அந்த ஆளு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஆளு என்ன பேச்சு பேசுறான் காலையில வந்து? அந்த ஆளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குடி. அந்த ஆளுக்கு கரெக்டா தான் தெரிஞ்சிருக்கு. தம்பி முட்டாள்னு சொல்லி சொல்லி காட்டுவானே அந்த அந்த யோசிக்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. அக்கா புள்ள பயப்படுதுக்கா, அதை யோசிங்கக்கா. கருவாட்டு கூட கொண்டு போய் நானும் என் பிள்ளைய செயல் வாசல்ல வச்சு. ஐயா அக்கா, ஏன்க்கா புள்ள பாக்குதுக்கா? ரேணுகா அழாதம்மா, ப்ளீஸ் அழாதீங்க. போலீஸ் கிட்ட பேசி புரிய வைக்கலாம். கொஞ்சம் மரியாதை போச்சு, பணமும் போச்சு. தைரியமா இருங்கக்கா, பிள்ளைக்காண்டி யோசிங்க. இதுல வர முடியாது. ஐயா அதெல்லாம் இல்லக்கா, அப்படி கருவாட்டு கூட மிச்சமா இருக்கு. உனக்கு தேவைதாயா, உனக்கு தேவைதான். குடும்பத்தை நம்ம அவன் செஞ்சு இல்ல. வீட்டுக்கு போ. உங்க அண்ணன் செருப்பாலைய அடிப்பேன். செருப்பால் அடிக்கிற மாதிரி பேசுவேன் அந்த ஆளு. இப்ப செருப்பு கொண்டு அடிப்பான், செருப்பு கொண்டு அடிப்பான். உடைய கட்டின பாவத்துக்கு நானும் செருப்படி வாங்க வேண்டியது. ஒண்ணும் இல்லடா, சரியாயிடும். கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்கக்கா. என் பிள்ளைய பாரு, பாவாது. அந்த பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட இல்லையா இந்த ஆளுக்கு? ஐயோ, இதெல்லாம் எங்கேயாவது போய் பிறந்து தொலைச்சிருக்கலாம். தேவையில்லாம பதறாதீங்கக்கா. நீ ஒண்ணும் இல்லடா, அழுகாதடா. பாத்துக்கோங்க. சரி, வாங்க வாங்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னாச்சு? இப்போதைக்கு பேசி அனுப்பியிருக்கா நீ. அப்புறமா ஸ்டேஷனில் வந்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த கடவாணி பையன் மட்டும் என் கையில் மாட்டட்டும். அவனை கொன்னுட்டு தான் மறு வேலை. அந்த சல்லிப்பையன் இந்த மாதிரி கடத்தரப்பு விழாவே ஒரு தொழிலாக பண்ணிட்டு தெரிஞ்சிருக்கா. இதுக்கு முன்னாடி 5-6 பேர் இந்த மாதிரி தான் ஏமாத்திருக்கானா. சரி விடு, இங்கனே நின்று பேசிட்டு இருந்தா அப்படி. முதல்ல கிளம்புவோம் வாங்க. அண்ணா வாண்ணே, போகலாம் வா. வாண்ணா போலாம். வாண்ணே. இல்லடா, நான் வரலடா. நான் மொத்தமா ஏமாத்துட்டேன்டா. அந்த முட்டா பையனி எல்லாம் சொன்னாங்கல்ல, அது உண்மைதான்டா. இவன் சொன்னாலடா தத்தின்னு, அது எல்லாமே உண்மைதான்டா. நான் சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணி எப்படியாவது முன்னேறணுன்ற ஆசையில தான்டா பண்ணேன். ஆனா இப்படி ஏமாத்திட்டு போவான்னு நினைக்கலடா. எல்லாம் போச்சுடா, மரியாதைலாம் போச்சுடா. இனி வாழ முடியாதுடா கதிரே. எங்கேயாவது போய் சாகுறேன்டா. பேசுங்க. என் புள்ளை எப்படியாவது காப்பாத்துறீங்களா?
இந்த கையால் ஆகாதோட நம்பி அந்த புள்ள இருக்குடா. அது எப்படியாவது கரை சேர்த்துருக்கடா. உனக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, நீ சும்மா இரு. என்ன செத்த தூக்கி கூட போடாதீங்கடா, விட்டுருக்கடா. என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லடா இல்லடா, என்ன விட்டுருங்க, நான் போறேன். வீட்டுக்கு வாயா. எல்லாம் வண்டியா? விடுண்ணே, ஒண்ணும் இல்லைண்ணே, நீ வா. இங்க பாருண்ணே, போனது போகட்டும், நம்ம பாத்துக்கலாம். விடு, மானம் போச்சுடா. ஒண்ணு இல்ல, போறேன்டா, நான் சொல்றேன்ல, ஒண்ணு இல்ல, விடு. எதுக்குடா வாழணும்? கையில அடி வாங்கிட்டு எதுக்குடா வாழணும்? அண்ணே, காசு தானே, நம்ம சம்பாரிச்சுக்கலாம். நீ உன் மனசை விட்டுறாதண்ணே, தைரியமா இரு, அதுதான் முக்கியம். ஒண்ணு இல்ல, பாத்துக்கலாம். நீ போய் வண்டி எடுத்துட்டு வரேன், பாத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, எதுவும் ஒன்றை விட்டு போகாது. நாங்கள் நல்லா இருக்கோம், சரியா? இந்த கமநாட்டி மட்டும் கிடைக்கட்டும், உரிச்சு தொங்க விட்டுறவன. சீக்கிரம் வாடா. ஏமாந்துட்டானடா. சரி விடு, ஏன் அதே நினைச்சிட்டு இருக்க? ஏமாந்துட்டான். ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். வாழ்க்கை போச்சுடா.